ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான். டைரெக்டாக இந்த இடத்துல பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? நம்ம சொல்கிற விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதம் எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இங்க உங்களால ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்ண முடியும். ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்றத தாண்டி லாஸ் இல்லாம இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிக்கு நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு குடுத்திருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது 26,237 அங்க ஓப்பன் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கும் மேல தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல, அதாவது 26,200 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறதே மேல போகதான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்க்கு கீழே வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறான். ஒரு சின்ன ஸ்விங். அதுக்கடுத்து டைரக்டா அவன் ரிஜெக்ட் ஆயிருக்க இடம் ஆல் டைம் ஹை. அதாவது நமக்கு ரீசெண்டா வந்த ஹைக்கு முன்னாடி வச்சிருந்த ஹை, ஆல் டைம் ஹை. அதை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல தான் எக்ஸாக்டா ஒரு ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ட் ஆனவன் நல்ல ஒரு சைட்வேஸ், எங்கேயும் மூவ்மெண்ட் ஆகல. நல்ல ஒரு சைட்வேஸ்லயே தான் இருந்திருக்கு பிரீமியம் அப்படின்றது. மார்க்கெட் 26,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சதுன்னா தான் டவுன் சைடு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் 200க்கு கீழே சஸ்டெயின் ஆகவே இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி பிரீமியத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன நடந்தா நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். நாம தொடர்ந்து அப்சைட் போகணும்னா 300க்கு மேல நிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ 200க்கும் 300க்கும் நடுவுல ஒரு சைட்வேஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் மார்க்கெட் நமக்கு சொல்ல வந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ், அதுக்கடுத்து பிரீமியம் என்ன சொல்லுது, மார்க்கெட் திரும்ப ஓவரால் ஹையை பிரேக் பண்ணி புது ஹை செட் பண்ணுவானா, இல்லை இங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குமா அப்படின்ற எல்லாத்தையுமே நாம பார்ப்போம். ஓகே. நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,377, 26,306, 26,154, 26,072. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. அதே ஸ்ட்ரைக் 26,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிற பட்சத்துல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப் சைட் போகணும் அப்படின்னா அதே ஸ்ட்ரைக் தான் 26,300. இதுக்கு மேல இருக்கிற பட்சத்துல நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நாம கொடுக்குற இந்த லெவல்ஸை தாண்டி நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றது. ஸோ இங்க கொடுத்துருக்க லெவல்ஸை எப்பவுமே பை செல் பண்றதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ரைக்குங்களை நாம ஏன் சூஸ் பண்றோம், இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, இந்த ஸ்ட்ரைக்குங்க ஐடிமாவே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ண. சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.